வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவரேஜில் இருக்கிற மாடல் 3 கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் 3 கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சில பேசிக் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர்ஸில் இருக்கிற பேசிக் டேர்ம்ஸு. ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து ஹோல் நம்பர்ஸ், தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முழு எண்கள் சொல்லுவாங்க. ஸோ முழு எண்கள் அப்படின்னா அது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் அப்படின்னா ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1, 2, 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ரெண்டாவது வந்து என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க? இயல் எண்கள் சொல்லுவாங்க. தமிழ் என்ன சொல்லுவாங்க? இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இயல் எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 ஸ்டார்ட் ஆகும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ். மூணாவது வந்து என்னது? ஈவன் நம்பர்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இரட்டை எண்கள் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 அப்படி போயிட்டே இருக்கும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஒற்றை எண்கள் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? 1, 3, 5 நமக்கு போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ நமக்கு இதுல வந்து ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர் சொல்லிட்டு ஒரு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாஸ் படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர். ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n+1 divided by 2. சரியா? இதே இது ஆவரேஜ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க அப்படின்னா n-1 divided by 2. ஆவரேஜ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து n+1 divided by 2. ஆவரேஜ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n-1 divided by 2. சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சில கொஸ்டின்ல வந்து ஸ்கொயர்ஸ் வச்சு வரும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் வச்சு வரும். சரியா? இந்த மாதிரி இருக்கும். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் அப் டு வந்து என்ன இருக்கும்? n ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம கேட்கும்போது அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து டைரக்டாவே ஆவரேஜோட ஃபார்முலா படிச்சு வச்சுக்கலாம். சரி, ஆவரேஜ் ஆஃப் squares of n natural numbers. சரியா? n natural numbers. தமிழ் என்ன சொல்லுவாங்க? வர்க்கங்களின். சரியா? n வர்க்கங்களின் சராசரி. n வர்க்கங்களின் சராசரி. ஸ்கொயருக்குனால வர்க்கங்களின் சராசரி சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா n+1 into 2n+1 டிவைட் பை என்ன போடுவாங்க? 6 போடுவாங்க. இதே மாதிரி கியூபுக்கு கேட்பாங்க. 1 கியூப் பிளஸ் 2 கியூப் அப் டு n கியூப். அப்ப கியூபுக்கு கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கும் நமக்கு வந்து என்ன இருக்குது? ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி கியூபுக்கு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n+1 the whole square டிவைட் பை என்ன பண்ணுவீங்க? 4 போட்டுருவீங்க. சரியா? இந்த ஃபார்முலா தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா வந்து என்னன்னா n. ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ்ல என்ன இருக்கும்? இந்த மாதிரி 1, 3, 5 எல்லாம் படிச்சீங்களா? ஆட் நம்பர்ஸ் படிச்சீங்களா? ஸோ இதோட ஆவரேஜ் வந்து என்னது? n. அதே மாதிரி ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னா n+1. ஸோ ஈவன் நம்பரோட ஆவரேஜ் கிட்ட நீங்க என்ன போடுவீங்க? n+1 போட்டுருவீங்க. சரியா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சீரியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இருக்குது. 1+2+3+ அப் டு ஒரு 9 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவீங்க? a+l டிவைட் பை 2. அப்ப நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், எல்லுங்கிறது லாஸ்ட் நம்பர், டிவைட் பை என்ன போடுவீங்க? 2 போட்டுருவீங்க. சரியா? அப்ப a வந்து என்னது? 1 பிளஸ் இந்த என்ன பண்ணுவீங்க? 9 போடுவீங்க. டிவைட் பை என்ன போடுவீங்க?
2 போடுவீங்க. சரி, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 10/2. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கும் 5 நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க படிச்சுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ், சரியா, நம்பர் ஆஃப் டைம்ஸ்ங்கிறது வந்து என்ன யூஸ் பண்ணுவீங்க a + l/2 யூஸ் பண்ணுவீங்க. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அங்கே எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ 1 + 9/2. ஸோ 10/2 நம்ம என்ன போடுவீங்க 5 போட்டுருவீங்க. இது மேக்ஸிமம் இந்த ஈவன் நம்பர்ஸ் இல்லைன்னா ஆட் நம்பர்ஸ் அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கேட்பாங்க. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும். ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் சேமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஃபார்முலா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து இடையில இருந்து கூட என்ன பண்ணலாம் கேட்கலாம். சரியா? சரி, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். First question பாருங்க, the average of 7 consecutive numbers is 20. The largest of these numbers is சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி consecutive numbers கொடுத்தாலே அதோட ஆவரேஜ் வந்து என்னது சென்டர்ல இருக்க நம்பர் நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம். ஸோ இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி consecutive நம்பர் கொடுக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் வந்து என்னது சென்டர்ல இருக்க நம்பர் தான் நம்ம வந்து என்னது ஆவரேஜ் நம்ம எடுத்தோம். அதே மாதிரி the average of 7 consecutive numbers is 20. சரி, அப்ப இந்த 20 தான் வந்து என்னது சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர். டோட்டல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7 கொடுத்துருக்காங்க. அப்ப 20 வந்து சென்டர்ல இருக்கும். இதுக்கு அடுத்த என்னெல்லாம் இருக்கும் 21, 22, 23 இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கும் 19, 18, 17 இருக்கும். ஸோ சென்டர்ல இருக்க நம்பர் வந்து ஆவரேஜ். சரியா? இந்த மாதிரி எழுதிருங்க. எழுதிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் போடுங்க. அப்படி பெரிய எண் வந்து என்ன பெரிய எண் வந்து என்னது 23. சிறிய எண் கிட்ட என்ன போடுவீங்க 17 போட்டுருவீங்க. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும் ஆப்ஷன் 2 23 நீங்க ஈஸியாவே போட்டுடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The average of the first 100 positive integers, முதல் 100 எண்களின் சராசரி. சரியா? முதல் 100 எண்களின் சராசரி. சரியா? அப்போ நம்ம எண் நேச்சுரல் நம்பர்ஸோட சராசரி என்ன அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ அதோட ஃபார்முலா வந்து என்னது n + 1/2. அவரேஜோட ஃபார்முலா வந்து என்னது n + 1/2. n என்ன கொடுத்துருக்காங்க 100 பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்போ என்ன பண்ணுவீங்க 100 + 1/2. அப்போ 101/2. அப்போ நமக்கு என்ன இருக்கும் 50.5. அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும் 50.5. அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அந்த மாடல் 3 இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே என்ன பண்ண முடியும் உங்களால் கண்டிப்பா ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, the average of odd numbers up to 100 is. சரியா? average of odd numbers வந்து என்ன சொன்ன உங்களுக்கு n சொன்னோம் அப்படிதானே? ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். சரியா? ஸோ ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன போடுவீங்க n/2 போடுவீங்க. சரியா? ஸோ அதில் ஃபார்முலா இருக்குது, ஒரு நிமிஷம், அந்த ஃபார்முலா தப்பா சொல்லியிருக்கேன். ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ், ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் வந்து என்ன போடுவீங்க n/2 போடுவீங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். சரியா? அது ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 100 இஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன போட்டால் போதும் n/2 போட்டால் போதும். ஆவரேஜ் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு 100 n வரை கொடுத்துருக்காங்க. சரியா? ஃபார்முலா வந்து என்னது n/2. அப்போ நீங்கள் என்ன போடுவீங்க 100/2 என்ன போடுவீங்க 50 கிடைக்கும். சரியா? the average of odd numbers up to 100னா இதோட கரெக்டான கான்செப்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1+. சரியா? ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து எது வரைக்கும் இருக்கும் 99 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம கண்டுபிடிக்க நீங்க என்ன பண்ணுவீங்க a + l/2 போடுவீங்க. சரி, நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன போடுவீங்க a + l/2 போடுவீங்க. கரெக்டா? அப்ப a வந்து என்னது 1 + 99 என்ன போடுவீங்க 2 போடுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 100/2 உங்களுக்கு வந்து 50 கிடைச்சிடும். சரியா? ஸோ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சது 50. என்னோட வேல்யூ வந்து என்ன கிடைச்சது 50. சரியா? ஸோ இப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் டைரக்டா ஆவரேஜ் வந்து என்ன நீங்க எடுத்துக்கலாம். இதே இது கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 இஸ் அப்படி சொல்லி லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணா போதும் n/2 போட்டா போதும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, the average of the squares of first 10 natural numbers is. சரியா? ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல first 10 natural number. சரியா? வர்க்கங்களின் சராசரி. அப்ப வர்க்கங்களின் சராசரி ஃபார்முலா நம்ம படிச்சோமா? என்ன படிச்சோம் n + 1 * 2n + 1 டிவைட் என்ன படிச்சோம் 6 ன்னு படிச்சோம். ஸோ இங்க என்னோட வேல்யூ வந்து என்னது 10. அப்ப 10 + 1 11,
2n plus 1 இருக்கா, அப்போ 21 divided by 6 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 2 3 1 இதான் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம்ல. ஸோ 21 × 11 அப்படின்னா 2 1 போடுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டால் போதும். அப்போ 2 + 1 வந்து என்னது 3, 231 போட்டாச்சு, டிவைட் பை 6 கேன்சல் பண்ணலாமா? 3 18, மீதி எவ்வளோ இருக்கும், 51 இருக்கும். சரியா? அப்போ நம்ம எவ்வளோ இருக்கும், 51, 8 48, மீதி 3, 5 40. ஸோ 38.5 நமக்கு ஆன்சராக கிடைக்கும். சரியா? ஸோ 5th கொஸ்டின் பாருங்க. இந்த அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா ஆவரேஜ் தான், பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஆஃப் த ஃபர்ஸ்ட் 10 ஹோல் நம்பர்ஸ். சரியா? ஹோல் நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஹோல் நம்பரோட ஆவரேஜ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் என்ன சொன்னேன், n - 1 divided by 2 ஃபார்முலா. அப்போ n வந்து 10. ஸோ 10 - 1 divided by 2 9/2. நமக்கு என்ன கிடைக்கும், கேன்சல் பண்ணா 4.5 கிடைக்கும். சரியா? நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி நமக்கு ஆவரேஜ் கொஸ்டின் கேட்டாலே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா நல்லா படிச்சாலே நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.